நாம் ஒருபோதும் ஓநாயை அடக்கி வளர்க்க முடியாதது ஏன் தெரியுமா? யோபு 39:5 காட்டு கழுதையை கட்டுக்கட்டாக விடுவித்தவன் யார்? அதை அடிமையாய் கட்டினவனிடமிருந்து விடுதலையாக்கினவன் யார்? அதற்கு பதில் ஒன்றுதான். தேவனே ஒவ்வொரு விலங்கையும் தனி நோக்கத்துடன் சுதந்திரமாக படைத்தார். நோவாவின் காலத்தில் உலகம் பாவத்தில் மூழ்கிவிட்டது. தேவன் நோவாவிடம் ஒரு பேழை கட்டச் சொன்னார். அந்த நேரத்தில் பல விலங்குகள் பேழைக்கு வந்தன. ஆனால் ஓநாய் மட்டும் பகலும் இரவும் பேழையை காக்க ஆரம்பித்தது. பின்னர் வெள்ளம் வரத் தொடங்கிய போது எல்லா விலங்குகளும் உள்ளே செல்ல சொன்ன போது அந்த ஓநாய் அமைதியாக நின்றது. அது சொல்வது போல, நான் தேவனால் காட்டுக்கே படைக்கப்பட்டவன், எனக்கு சுதந்திரமே தேவை. நோவா அதன் விசுவாசத்தையும் பாதுகாப்பையும் நினைத்து தேவனை நோக்கி ஜெபித்தார். இந்த விலங்கு விசுவாசமாய் நடந்துள்ளது, இது கேட்ட சுதந்திரத்தை நீர் தாரும் என்றார். அந்த நாள் முதல் ஓநாய் எதற்கும் அடங்காத ஒரு சின்னமாக மாறியது. தேவனின் சுதந்திரமான கிரியேஷனை நினைவுபடுத்தும் ஒவ்வொரு உணர்வாக. இப்போது ஃபாலோ செய்யுங்கள் மற்றும் கீழே ஆமென் என்று காமெண்ட்